தேவி மாகாத்மியம் விளக்க உரை. கீலகம். விஷுத்த ஞானமே ஷரீரமாயும் 3 வேதங்களே தெய்வீக கண்ணாயும் கொண்டு உயர் நலத்தை கூட்டுவித்ததற்கு காரண ரூபியாய் பாதி சந்திரனை தலையில் அணிந்து விளங்கும் பரமசிவனுக்கு நமஸ்காரம். எல்லா மந்திரங்களுக்கும் இந்த சப்தசதி பாராயணத்தை அபிகீலகம் என அறிய வேண்டும். எந்த மந்திரத்தையும் இடைவிடாது ஒரு மனத்தினாய் ஜபிக்கும் ஒருவன் க்ஷேமத்தை அடைகின்றான். அஞ்ஞனம் ஜபிப்பவனுக்கு உச்சாடனம் முதலியவை சித்திக்கின்றன. கிடைத்ததற்கரிய எல்லா பொருட்களும் கிடைக்கின்றன. ஆனால் மந்திர ஜபம் இல்லாமல் தேவி மகாத்மியமாகிய இதனை துதிப்பவருக்கும் ஸ்தோத்திர மாத்திரத்திலேயே தேவி சித்தி அளிக்கிறாள். அப்புருஷனுக்கு காரிய சித்திக்கு மந்திரமோ மூலிகையோ வேறு எதுவோ வேண்டியதில்லை. ஜபம் இல்லாமலேயே உச்சாடனம் முதலிய எல்லாம் சித்திக்கும். இது பரிபூரண பலனையே அளிப்பது. பல மந்திரங்களில் எது சிறந்தது என்று உலகில் ஏற்படும் சந்தேகமாகிய இதை கருதியே பரமசிவன் இதுவே எல்லா நன்மைகளையும் அளிப்பதாக இருக்கட்டும் என்று இந்த உலகிற்கு இதை அழைத்து அருளினார். சண்டிகையின் ஸ்தோத்திரமாகிய இதை ரகசியமாய் போற்றத்தக்கதாய் அவர் செய்து அருளினார். அதனால் உண்டாகும் புண்ணியத்திற்கு முடிவே இல்லை என்ற அந்த நிர்ணயத்தை உள்ளபடி உணர்தல் வேண்டும். வேறு மந்திர ஜபம் செய்பவனும் தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்பவனாயின் அவனும் எல்லா நன்மைகளையும் சந்தேகமின்றி அடைவான். கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியிலோ அஷ்டமியிலோ ஒருமைப்பட்ட மனத்துடன் எந்த சாதகன் நியாய வழியில் சம்பாதித்த தன் பொருளை தேவியிடம் சமர்ப்பிக்கின்றானோ, பின்பு உலக வாழ்க்கையின் பொருட்டு அவசியமானதை தேவி அளித்தது என மீண்டும் பெற்றுக்கொள்கின்றானோ அவனிடமே தேவி சந்தோஷம் அடைகின்றாள். அவளை மகிழ்விக்க வேறு வழி இல்லை. இந்த மாதிரி பூட்டினால் மகாதேவரால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய முறையில் எவன் தடையை நீக்கிவிட்டு சப்தசதி ஸ்தோத்திரமாகிய இதை நாள்தோறும் தெளிவுபட ஜபம் செய்கின்றானோ அவன் சித்தனாகவும் தேவியின் அடியார் கூட்டத்தில் சேர்ந்தவனாகவும் கந்தர்வனாகவும் பிறரை காக்க வல்லவனாகவும் ஆவான். அவன் எங்கும் சஞ்சரிப்பவனாயினும் எங்கிருந்தும் அவனுக்கு பயம் உண்டாகாது. அற்ப ஆயுளில் மரணம் அடைய மாட்டான். மரணத்துக்கு பின் மோட்சத்தை அடைவான். நிஷ்கேலக முறையை அறிந்து கொண்டு சப்தசதி பாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதை அனுஷ்டிக்காதவன் வீணன் ஆவான். ஆகையால் இதை அறிந்த பின்னரே குறைவற்ற இந்த ஸ்தோத்திர பாடம் புத்திமானால் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஸ்திரீகளிடம் சௌபாக்கியம் முதலிய எது எது காணப்படுகிறதோ அது எல்லாம் தேவியின் அருளாலேயே ஏற்படுவது ஆகையாலும் பரம மங்களகரமான இந்த ஸ்தோத்திரம் ஜபித்தற்குரியது. மெதுவாக ஜபம் செய்தாலும் பயன் உண்டு. எனினும் உறக்க பாராயணம் செய்வதாலேயே பரிபூரண பலன் ஏற்படும். ஆதலால் அஞ்ஞனமே அது ஆரம்பித்து அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஐஸ்வர்யம், சௌபாக்கியம், ஆரோக்கியம், சம்பத்து, சத்ரு ஜெயம், உயர்ந்த மோட்சம் எல்லாம் எந்த பரதேவதையின் அருளால் கிட்டுகின்றனவோ அவள் ஏன் மக்களால் துதிக்கப்படுவதில்லை? இங்ஙனம் கீலக ஸ்தோத்திரம் முற்றிற்று.